எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமால இருந்து தெலுங்குல போயிட்டு அங்க ஒரு படம் பண்ணி சக்சஸ் கொடுக்குறேன்னு இருக்கலாம். அது ஒரு தனி ஒரு கெத்தா தான் பார்க்குறேன். இருந்தாலும் ஏன் நம்ம தமிழ் சினிமால படம் பண்ணாம ஏன் தெலுங்குல படம்? சான்ஸ் தரல இங்க. எங்க சான்ஸ் கிடைக்குது அங்கே தானே படம் பண்ணணும். இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால இந்த ஒரு விஷயம் ரொம்ப கசப்பா இருக்கு. இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட தாட்ல என்ன? இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் தான். இன்னைக்கு வந்து படம் வந்து நீங்க வந்து பண்றது வந்து நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருக்கீங்க, உங்ககிட்ட என்ன மாதிரியான கதைகள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்ககிட்ட யாரும் தர கேட்கறது இல்லை. ஹூ ரெக்கமெண்டட் யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. எனக்கு வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து டாக்டர் பாலா சார் தான். அவர் வந்து இவன் தான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக் படிச்சிருக்கீங்க? அந்த புக்கில் வந்து ஒரு வரி ஒன்று எழுதியிருப்பார். அந்த டைரக்டர் பாலா சார் வந்து இந்த டைரக்டர் பாலா என்ன விஷயத்த எடுத்துக்கிறேன்னா எந்த விஷயத்த எடுத்துக்கிறேன், இதை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து எடுத்துக்கிறேன். கதை சொல்கிற விதம், அந்த சூஸிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த என்ன கதையை சொல்லணும், இந்த மனிதர்கள் சார்ந்த கதையை சொல்லணும். இப்போ ரீசெண்டாக எல்லாருமே மலையாள சினிமா பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது படங்கள் எல்லாமே இப்போ மலையாள ஃப்ளேவரில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய மலையாளர்கள் இருந்தாங்க. ஆமாங்க, உண்மை அதுதான். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டர் பாலமுருகன் அண்ணா தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஜித்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சூப்பர். இன்ட்ரோல ஒரு செகண்ட் யோசிச்சேன், அண்ணான்னு சொல்லாமா சாருன்னு சொல்லாமா. ஸோ அண்ணன் கூப்பிட்டு பல நாள் அண்ணான்லேயே வந்துடலாம். எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு ஹாப்பி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமால இருந்து தெலுங்குல போயிட்டு அங்க ஒரு படம் பண்ணி சக்சஸ் கொடுக்குறேன்னு இருக்கலாம். அது ஒரு தனி ஒரு கெத்தா தான் பார்க்குறேன். இருந்தாலும் ஏன் நம்ம தமிழ் சினிமால படம் பண்ணாம ஏன் தெலுங்குல படம் பண்ணணும்? சான்ஸ் தரல இங்க. எங்க சான்ஸ் கிடைக்குது அங்கே தானே படம் பண்ணணும். ஓகே, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா தெலுங்குல கிடைக்கிறது அப்படின்னு. ஆமா, ஃப்ராங்க் என்னன்னா தெலுங்குல தான் படம் பண்ணணும்னு நம்ம சினிமாவுக்கு வரல. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும், படம் பண்ண ட்ரை பண்ணுறோம். படம் பண்ண ட்ரை பண்ணுறப்போ நம்ம உனக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஸ்கிரிப்ட் வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போனால் ஹீரோ இருக்காம்பாங்க, ஹீரோட்ட போனால் ப்ரொடியூசர் இருக்காம்பாங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வருஷம் போயிடும். அப்போ நம்ம ட்ரை பண்ண ஹீரோவே மார்க்கெட் இல்லாமல் போயிடுவார். ஆமாம், அது வரைக்கும் நம்ம அந்த ஹீரோட கதை சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தப்போ சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ பேரலாக ட்ரை பண்ணுறது தான், வேறு லாங்குவேஜ், வேறு ஹீரோஸ் ட்ரை பண்ணுறது. அப்படி ட்ரை பண்ணப்போ தெலுங்குல கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ சினிமாவுக்கு லாங்குவேஜ் பேரியர் கிடையாதுல்ல. ஸோ அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி தான். நீங்க பண்ண எதிரித்தா படம் வந்து எல்லாராலும் ஓகே, நம்ம தமிழ் சினிமால இருந்து ஒருத்தர் போய் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு மாதிரி அந்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல, என்னடா இப்படி நடந்திருக்கு, பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? அது நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா எப்போதுமே வந்து நம்ம எத்தனை படங்கள் எடுத்தாலும் எவ்வளோ ஹிட்டு கொடுத்தாலும் நம்முடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறது வந்து அது என்றைக்குமே வந்து நம்முடைய முதல் காதல் மாதிரி தான். அது க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா அப்போ வந்து நம்ம டேரக்டரே கிடையாது, ஃபர்ஸ்ட் படம். அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம டேரக்டர். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய தேடல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் போய் இந்த ஆக்ஷன் கட் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பல வருஷம் போராட்டம் இருந்திருக்கும், ஒரு பெரிய தேடல் இருந்திருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து எல்லாருக்குமே ஒரு மெமரிஸாக தான் இருந்திருக்கும். எனக்கு வந்து என் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஒரு பெரிய மெமரிஸ்னால் நிறைய இருக்குது. ஸோ என்னோட ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஒரு பெரிய மெமரி. அவர் இறந்துட்டார், ஆக்சுவலி கொரோனாவில் இறந்துட்டார். ரொம்ப தங்கமான மனுஷன். ஆக்சுவலி அவர் ரொம்ப குழந்த மாதிரி. அவர் நம்ம ஒரு பட்ஜெட் சொல்கிறோம், அந்த பட்ஜெட் செலவாகிற வரைக்கும் ஏன் செலவு பண்ணுற, எதுக்கு செலவு பண்ணுறோம் அதெல்லாம் கேட்கவே மாட்டார். அவர் தான் வந்து ஒரு பெரிய மெமரி. ஸோ நானே வந்து இது போதும் சார் அப்படின்னு சொன்னால் கூட, ஏன் அதை வச்சு பண்ணால் என்ன நல்லா வருமா அப்படிம்பாரு. ஆமாம் சார் நல்லா வரும், இதுக்கு எவ்வளவு காசு வித்தியாசம் அப்படிம்பாரு. ஒரு 50,000 வித்தியாசம், அப்போ அதே பண்ணிடலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தங்கமான மனுஷன். உண்மையாகவே அந்த படம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த படம் நாங்கள் எடுத்தது வந்து 2.5 கோடி என்னமோ தான். அதை பார்க்குற எல்லாருமே அந்த படம் வந்து ஒரு 6 கோடி 7 கோடி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பயே நான் சொல்கிற படம் வந்தப்பயே. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து என்னுடைய தயாரிப்பாளர் தான். ஏன்னா அவர் தான் வந்து அவர் போட்ட எஃபர்ட் தான், அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் வந்து அந்த படத்தை வந்து அவ்வளோ பெருசாக வந்து கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே, சம்பத் சார் வந்து வில்லனா பண்ணியிருந்தாரு, ஆரோல் குரோலி மியூசிக்கு. ஆரோல் குரோலி அப்போ தான் வந்து இது முடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன், துப்பறிவாளன் முடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரோல் குரோலி மியூசிக்கு. காலபைரவா ஒரு பாட்டு பாடியிருந்தார். அவர் அப்போ தான் பாகுபலியில் வந்து இந்த வந்தாரையா சாங் பாடியிருந்தார்.
ஸோ அவரு அதுக்கப்புறமா நடிச்சிருந்த நிறைய நடிகர்கள், நிறைய அந்த படத்தினுடைய ஹீரோ, ஸோ எல்லாருமே வந்து ஒரு 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 க்ளோஸ் டு ஃபேமிலி மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க கூட நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க கூட பேசாட்டியும் இன்னைய வரைக்கும் எல்லாருமே நம்ம கூட தொடர்பில் இருக்கிறது, நம்ம ஜெயிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து மனசார நினைக்கிறது வந்து அந்த படத்தில் வந்து நிறைய ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த படத்தில் இருந்துச்சு. கண்டிப்பா. நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா டிராவல் பண்ணி நிறைய நாள் ஃபிலிம் ஸ்கூல்ல படிச்சு, ஸோ இப்படிதான் நீங்க ஒரு இதுல வந்திருக்கீங்க. இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால இந்த ஒரு விஷயம் ரொம்ப கசப்பா இருக்கு, இது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட தாட்ல என்ன? இன்னைக்கு 2 விஷயங்கள் தான். இன்னைக்கு வந்து படம் வந்து நீங்க வந்து பண்றது வந்து நீங்க எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருக்கீங்க, உங்ககிட்ட என்ன மாதிரியான கதைகள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்ககிட்ட யாரும் கதை கேட்கறது இல்ல. இப்ப ரீசன்ட் டைம்ல அப்படி இல்ல, எல்லாருமே டைமுமே அப்படிதான். படங்கள் நடக்கிறது வந்து ஹூ ரெக்கமெண்டட் யூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யாரு உங்ககிட்ட சொல்றா, உங்களை சொல்றா. ஒரு ஹீரோ இருக்காருன்னா நீங்க போய் கதை சொல்றீங்கிறத ஒருத்தர் கூப்பிட்டு ஜித்துன்னு ஒரு பையன் வருவான்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஒரு பாயிண்ட் இங்க தேவைப்படுது இன்னைய வரைக்கும். அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுல்ல. அது எல்லாம் எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து ஓடிடிஸ் வந்து அதை வந்து பிரேக் பண்ணுது. நிறைய வெப் சீரிஸஸ் வருது. நீங்க கார்பரேட் ஆனதுனால கார்பரேட்டோட ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கு. நியூ கமர்ஸ் நிறைய பேர் வராங்க. பட் அதையும் தாண்டி டைரக்டரா ஜெயிக்கணுங்கிறவங்களுக்கு வந்து அந்த பேரியர் இருக்கு. யாராவது ஒருத்தவங்க கொண்டு போய் சொல்ல வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. அக்சசிபிலிட்டி இன்னைக்கும் கஷ்டம். ஒரு ஹீரோ வந்து லூப்லேயே வச்சிருக்கிறது ஒரு டைரக்டரை, கதை கேட்கறேங்கிறது கேட்டு முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அது மாறணும், மாறிட்டு இருக்கு, மாறும் நம்புவோம். கண்டிப்பா. நியூ கமர்ஸ் வரது நல்ல விஷயம் நீங்க சொன்னீங்க. இருந்தாலுமே நிறைய நியூ கமர்ஸ் வரதுனால பாத்தீங்கன்னா நம்மளும் படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாக்கு நிறைய இயக்குனர்கள் வந்துட்டு படம் கிடைக்காம, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம லைஃபே தோத்துட்டுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு போறாங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்து அது ஒன்றும் பண்ண முடியாது ஜித்து. என்னன்னா யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. முதல்ல இங்கே பிரச்சனையே என்னன்னா இந்த சினிமா என்ன அப்படிங்கிறதனுடைய புரிதல் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கணும். என்னவாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன்லையோ ஒரு கேமராலையோ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருந்ததுனால ஒரு 10 நிமிஷத்துக்கோ 15 நிமிஷத்துக்கோ நம்ம டைரக்டர் ஆயிடலாம், நம்ம ஒரு கதை பண்ணிடலாம், நம்ம ஒரு பெரிய படத்தை ஒரு 5 கோடி ரூபா படம் போட ஆள் இருப்பாங்கன்னு நம்பி வந்துடுறாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ சினிமாங்கிறது வேற. ஆக்சுவலி சினிமா வந்து ஒரு படத்தை கதையை எழுதி அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணி அதை ஒரு 5 கோடி ரூபாய்க்கு சொன்ன பட்ஜெட்டில் முடிச்சு எழுதின கதையை போய் எடுக்கிறது ஒன்று எடுத்து காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனுடைய டாஸ்க் வேற. அந்த புரிதல் இல்லாமல் வந்துடுற நிறைய பேர் தான். அவங்க இங்கே வந்து தலையும் புரியாது, காடும் புரியாது, ரூட்டு புரியாது, நம்ம எங்கே எப்படி போய் என்ன பண்ணணுங்கிறது புரியாது. இப்படி புரியாமல் தான் வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ அதாவது எக்ஸப்ஷன் இஸ் நாட் எக்ஸாம்பிள்பாங்க. சில பேர் யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்கலாம் டக்கு அப்படி வந்து ஏமாந்தா. இன்னொன்று, ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இன்னைக்கு சினிமா வந்து சென்னையை விட்டு வெளில போக ஆரம்பிச்சிட்டு. நீங்க கோயம்புத்தூர் இருந்துட்டே நீங்க சினிமா பண்ணலாம். ஆமா, நீங்க மதுரையில இருந்துட்டே சினிமா பண்ணலாம், எங்க இருந்து வேணாலும் சினிமா பண்ணலாம். பட் அதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க பயன்படுத்திக்கணும். நிச்சயமா சினிமா சம்மந்தப்பட்டு இயக்குனராகட்டும் நடிகராகட்டும் யாராவது அவங்க லைஃப்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா அது நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. சூர்யா அவர்களா இருக்கட்டும், சில பேர் சொல்றது பார்க்க மணிகண்டன் ஆகட்டும், இதில் கேட்கும்போது ஓ இப்படிலாம் வந்திருக்காங்களே, அந்த மாதிரி நீங்க கேட்டு இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு யாராவது ஒருத்தவங்களோட டக்குனு ஞாபகம் யாரை சொல்லலாம்? எனக்கு வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து டாக்டர் பாலா சார் தான். அவர் வந்து இவன் தான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்கு படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அந்த புக்கில் வந்து ஒரு வரி ஒன்று எழுதியிருப்பாரு. அந்த சாலிகிராமம் வடபழனி ரோடு இருக்கு இல்லையா, அந்த குமரன் காலை, அந்த ரோடை நடந்து போறப்ப நான் ஒன்று மனசில் நினைப்பேன், இந்த சாலை தான் எத்தனை பேருடைய கனவுகளையும் கண்ணீரையும் தனக்குள் புதைத்து கொண்ட சாலை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி அந்த வரி தான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா ஒருத்தன் நம்ம ஜெயிச்சிருவோன்னு வர்றது வேற, ஒன்று ஒரு ராகம். இன்னொன்று, இங்கே போனால் ஜெயிச்சவனோட தோத்தவன் தான் அதிகம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ அதுக்கு தான் அதிகமான கான்ஃபிடென்ட் வேணும். அதுக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க, போப்பா 10 பேர் போவான், ஆனால் 9 பேர் தோத்துருவான், ஒருத்தர் தான் ஜெயிப்பான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போகவே மாட்டீங்க. ஐயோ நம்ம போகக்கூடாது, மெஜாரிட்டி தோத்தவன் தானே. அப்போ அந்த மெஜாரிட்டி தோத்தவங்குள்ள ஜெயிச்சவன் வெறும் மைனாரிட்டியா இருக்கிறப்போ அப்போ நீங்க எவ்வளவு எஃபர்ட்டை போடணும்னு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பா அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து அந்த புக்கு தான். ஸோ அதுதான் எனக்கு வந்து எனக்கு டைரக்டர் பாலா தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு சேது படம் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு மறக்க முடியாத தாக்கத்தை உண்டாக்குச்சு. அப்போ வந்து சினிமாவே என்னன்னு தெரியாத வயசு, நான் அதை சேதுவை பார்க்குறப்போ, சேது எடுத்தப்போ நான் ரொம்ப சின்ன பையன், குழந்தையா இருந்திருப்பேன் நினைக்கிறேன். அப்போ வந்து எனக்கு சினிமாவே என்னன்னு தெரியாத வயசு. அப்போ சினிமா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னை பாதிச்ச படம் வந்து சேதுவும் பிதாமகம். எனக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குனுச்சு. அதுக்கப்புறம் பருத்தி வீரன். ஸோ
ஸோ எனக்குள்ள வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குன படங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த படங்களும் அந்த மனிதர்களும் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷனே தவிர, அந்த இன்ஸ்பிரேஷனால தான் ஸோ இப்படியும் கதைகள் சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ, நம்மளும் நம் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த கதைகளை வந்து சொல்ல முடியும். நம்பிக்கையை கொடுக்குறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த இயக்குனர்களால தான். ஓகே. அந்த டைரக்டர் பாலா சார்கிட்ட இருந்து இந்த டைரக்டர் பாலா என்ன விஷயத்த எடுத்துக்கிறேன்னா எந்த விஷயத்த எடுத்துப்பீங்க? இதை நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். கதை சொல்ற விதம், அந்த சூசிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, நான் என்ன கதையை சொல்றேன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த மனிதர்கள் சார்ந்த கதையை சொல்றேன்னு இருக்குல்ல. ஸோ நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணாம ஒரு மனிதர்களுக்கான யதார்த்த மனிதர்களுக்கான வாழ்க்கையை சொல்றதுன்னு ஒன்று இருக்கு. அதுதான் எடுத்துக்கணும். இப்போ ரீசெண்டா எல்லாருமே மலையாள சினிமா பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கும்போது படங்கள் எல்லாமே இப்போ மலையாள ஃபிளேவர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய மலையாள டேரக்டர் உண்டாங்க இங்க படம். ஆமாங்க, உண்மை அதுதான். மலையாள ஆர்டிஸ்ட் இருந்தது டேரக்டர், அதனாலதான் மலையாள ஃபிளேவர்ல வருது. ஜோக்ஸ் அப்பாட், அதான் நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்க்கிங்லாம் வந்து ரொம்ப அருமை. அதாவது ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை பேசாம ரொம்ப சின்ன விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்க லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகளை பேசுறது இருக்குல்ல, அப்படி வந்து இப்போ படங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய மலையாள ஃபிளேவர், நிறைய மலையாள டேரக்டர் வந்துட்டாங்க. ஆமா, நிறைய மலையாள டேரக்டர் வந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க விஜய் மில்டன் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எளிமையான அவங்களோட கதையை பேசக்கூடியதுல ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஆளு. அவரோட ஒர்க் பண்ணதுல இந்த ஒரு விஷயம் சூப்பரா இருக்கும், இது நான் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன், என்ன எடுத்துக்கலாம். அவருடைய டெடிகேஷன் தான். அதாவது நமக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும். ஸோ என்னன்னா, ஐயோ சினிமாவில் போகிறோம், ஒரு செட்டு ஒரு சீனாக எழுதியிருப்பாங்க, அதை ஷார்ட்டாக எடுப்பாங்க, அதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும்ல. அந்த பெரிய பிரமிப்பையே உங்களுக்கு முதல்ல உடைச்சிடுவார். அது அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது சினிமா எடுக்கிறது அப்படின்னு அந்த பயத்தை உடைக்கிறது இருக்குல்ல, இவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. சினிமாவே இவ்வளோதான். அதை சிம்பிளிஃபை பண்ணுறது இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் எனக்குலாம் சினிமாவை வந்து சிம்பிளிஃபை பண்ணது வந்து அவரு தான். இன்னைக்கு நம்ம என்ன விதமான ஃபிலிம் மேக்கிங் பண்றோமோ, அதாவது வந்து படங்கள் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட மனிதர்கள் சார்ந்தது. பாவம், எங்க டைரக்டருடைய தாட் ஒன்றா இருக்கும், என்னுடைய தாட் வேறையா இருக்கும். பட் அந்த சினிமாவை சொல்ற மொழி இருக்குல்ல, இந்த ஃபிலிமிக் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது வந்து கற்றுக்கிட்டது வந்து அவர்கிட்ட இருந்துதான். ஸோ அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய ஃபாஸ்ட்டு, ஒரு காலைல 7 மணிக்கு ஷார்ட் வைக்கணுங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, காலைல 9 மணிக்கு போவோம், சாப்பிட்டு 10 மணிக்கு எடுப்பாங்க போல, சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடலாம் போல நினச்சிருந்தா அசன் டேரக்டராக சேருவோம். ஆனால் 7 மணிக்கே ஷார்ட் வைக்கிறது, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து ஒரு 50 வயசு கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமும் அந்த கோலி சோடா எடுத்தப்போ என்ன எஃபர்ட்ல இருந்தாரோ, என்ன ஒரு ஒரு ஃபீல்டில் இருந்தாரோ, அதே ஃபீல்டில் தான் வந்து இன்னமும் இருக்காரு. அவர் மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பேஷனேட்டாக, அதாவது படங்கள் ஓடுது ஓடலை, ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அது எல்லாமே வந்து செகண்டரி. வெற்றி தோல்விங்கிறது வந்து சகஜம் தானே, எல்லா ஃபீல்டுலையும் இருக்குது. ஆனால் அந்த கன்சிஸ்டன்சியாக ஒரு தொழிலுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் அந்த டெடிக்கேஷனாகவும் இன்னைய வரைக்கும் வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து மில்டன் சாரை தவிர வந்து நான் யார்ட்டையுமே பார்த்ததே கிடையாது. ஸோ நமக்கு கருத்தியல் ரீதியாக கூட பிரச்சனை வரலாம், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முரண்பாடுகள் வரலாம். ஆனாலும் அதாவது அவரை வந்து இதில் வந்து குறையே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் அவருடைய பேஷனில், அவருடைய உழைப்பில் நான் நினச்சிட்டு இருப்போம். அவருடைய உழைப்புக்கான அந்த உயரம் வந்து இன்னும் அவருக்கு வரலையோ, அதுக்கான பலனை வந்து அவர் இன்னும் அடையலைங்கிற வருத்தம்லாம் எங்களை மாதிரி அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்த எங்களுக்குலாம் இருக்குது. அவரு தான் இன்னைக்கு நம்ம என்னவா இருக்கோம் சினிமாவில் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமும் ஒரு மிகப்பெரிய அடையாளமும் வந்து அவர் தான்.